இன்னைக்கு நம்ம என்ஹெச் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் மார்ச் 2025 வந்து ட்ரேட் இருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ஹெச் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி உங்களோட மேஜர் பிஸ்னஸ் என்னன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் செயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் வந்து கர்நாடகா, பெங்களூர்ல இருக்காங்க. ப்ளஸ் இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்லையுமே இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட மெயின் இதுவே ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ இது முடிச்சோடனே நம்ம வந்து நம்ம செக்லிஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அது 200 ருபீஸ்க்கு மேலே இருக்கணும். இது 1200 ருபீஸ் இருக்கு. ஸோ ஓகே தான். செகண்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல். இந்த கம்பெனி வந்து மிட் கேப் கம்பெனி. மிட் கேப்னா 30,000 crores கிட்ட வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து 5,000 crores தான் இன்சியல் ஸ்டேஜ் சொல்லியிருந்தோம். இவங்க 30,000 இருக்கு பிளஸ் மிட் கேப். ஸோ இது வந்து தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். தேர்டு வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 63.8%, எஃப்ஐஐ 9.6%, டிஐ வந்து 8.5% இது வந்து ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இருக்க செக்லிஸ்ட் எல்லாமே சூப்பர் தான். ஸோ இந்த கம்பெனியில் வந்து நமக்கு பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா அதை வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக போகிறோம். டெக்னிக்கலாக வந்து மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி இந்த ஃபார்மெட்டில் போகணும். ஃபர்ஸ்ட் மந்த்லி சார்ட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து 2016 வந்து என்டர் ஆயிருக்காங்க. அப்போ இருந்து ஒரு 2020 ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகிட்டு திருப்பி பிரேக் ஆகிட்டு இப்போ ரேலி போயிட்டு இருக்காங்க. ரேலியில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு லாங் கன்சல்டேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்காங்க. இங்கே கன்சல்டேஷன் நடக்குது. இப்போ நான் இந்த ட்ரேட் வந்து மார்ச் 2025 எடுத்துருந்துன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மந்த்லியில் வந்து ஓவரால் நம்ம ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ப்ளஸ் 2-3 இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து மேலே ரேலியே வந்திருக்காங்க. இது மந்த்லி இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட்டில் எதாவது இருக்குன்னு பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் வந்து மேஜராக வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபேஸ் பண்ணியாச்சு. ஃபேஸ் பண்ணி முடிச்சோடனே அதே மாதிரி சப்போர்ட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆன பிறகு அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்போர்ட்டாக மாறும். அதே மாதிரி பிரேக் ஆன பிறகு கிரியேட் ஆகிற ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த வீக்லி சார்ட்லையுமே அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து இது ஓவரால் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஸ்லைஸான சேனல் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. பட் வந்து கொஞ்சம் டெப்த்தாக நல்ல ட்ரெண்ட் லைன்லாம் வரையணும் அப்படின்னு நினச்சி கன்சிடர் பண்ணிங்கன்னா மேஜராக அந்த சேனல் பேட்டர்ன் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன்லாம் வரையினீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி சார்ட்லையுமே ஓவரால் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கு. இங்கே வந்து நியர்லி 1 இயர் பேட்டர்ன் வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த 1 இயர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி நம்ம வந்து அங்கே ட்ரேட் எடுக்கிறோம்னா அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் மூவ்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ட்ரேட் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, 1 இயர் சேனல் பேட்டர்ன் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்னலாக வந்து ஒரு சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் லைனாக வரையணும்னு நினச்சிங்கன்னா கூட வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாச்சும் பிரேக் அவுட் நடந்து இங்கேயே ட்ரேட் எடுக்க முடியும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் தாராளமாக. நான் வந்து இப்போதைக்கு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் இருக்கீங்களா, அது பேஸ் பண்ணி மட்டும் தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் எங்கே நடக்குது ஆல் டைம் ஹையில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்களா ஒரு ஹை வால்யூம் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஐ மீன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால இங்கே ரெசிஸ்டன்ஸ் வால்யூம் பார்த்தீங்களா, பூம் நல்ல ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீவியஸாக வரைஞ்சி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடேட்டா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடேட்டா இல்லையான்றது இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்களா இங்கே ஒரு பர்டிகுலர் கேண்டில் வந்து நல்ல ஹையாக இருக்குது. ப்ளஸ் வால்யூமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, நமக்கு வந்து ப்ரீவியஸாக நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது சார்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்குன்னா டியூஸ்டே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹை வால்யூம் பார்த்தீங்கன்னா 5 மில்லியனு ப்ளஸ் டெய்லி கேண்டிலில்
இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 2மே இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2மே இங்க வந்து நல்லா பிரைஸ் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்மளோட ரூல் படி வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து டியூஸ்டே தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம டியூஸ்டே நடந்தாலும் ஃப்ரைடே அந்த வீக் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே ஓகேவா? ஆக்சுவலா இங்க வந்து என்னன்னா, டியூஸ்டே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. வெட்னஸ்டே வந்து ஹாலிடே. அதுக்கடுத்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வீக்லி கேண்டிலுக்கு போய் பார்க்கணும். வீக்லி கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது இங்க ஒரு இது என்னன்னா, நமக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 1445 வச்சுக்கலாம். 445 வந்து ப்ரீவியஸ் ஹை ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. பட் அந்த கேண்டில்ல வந்து வீக்லி இதுல வந்து மேல பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல. பட் வால்யூம் நல்ல வால்யூம் தான். பட் வந்து மேல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு வந்து எதுவும் ட்ரேட வந்து எடுக்க முடியுமான்னு செக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. நல்ல வால்யூம் இருந்தாலுமே நீங்க வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. இதுக்கடுத்து தான் வந்து ஒரு பெரிய நல்ல பிரேக் அவுட் கேண்டில் இருந்துச்சு. அதுல தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி கேண்டில் இருந்தாலும் நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அடுத்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து எதுவும் பிரேக் அவுட்ஸ் நல்ல வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலா பாருங்களேன், இதுதான் சொன்னேன். இது வந்து மண்டே கேண்டில். அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் வச்சுங்களா வேணாம்னு சொல்லிட்டு. அதோட செகண்ட் நெக்ஸ்ட் வீக்கோட மண்டே கேண்டில் தான். இதோட வால்யூம் பாருங்களேன் 11 மில்லியன் பிளஸ் கேண்டிலோட பாடி பாருங்களேன் எவ்வளவு பெருசா நல்லா இருக்கு. இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டிலோட பாடி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஸோ இது வந்து நல்ல வேலிடான பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணாலும் நம்மளோட ரூல் படி ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வந்து இந்த வீக்கோட இது முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வீக்லி கேண்டில் போய் பார்க்கலாம். வீக்லி கேண்டில் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் கேண்டில் அதோட கொஞ்சம் சைஸ் தான் பெருசா இருக்கே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் பெரிய புல்லிஷான கேண்டிலா இல்ல. இப்படி இருந்தும் இந்த கேண்டில் ஏன் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை நல்ல ஐ மீன் அதோட லோவே வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே இல்லை. அதனால இந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு வேலிடேட்டடான பிரேக் அவுட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ எப்பயும் போல நம்ம வீக்லி கேண்டில்ல வந்து ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி மிட், ஹை, லோ இந்த 3மே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கேண்டில்ல பாருங்களேன். ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் இருக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா சாலிடா இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் நீங்க ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரூல் படி எப்பயுமே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வீக் கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து க்ளோஸ் ஆனதே வந்து வீக்லிக்கு லோல தான் இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்க வந்து நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து இந்த லோ டைம் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேண்டில் அந்த டைம் பீரியட்க்கு ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்டர்னல்ல நடந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் இந்த இடத்துல எங்க ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் பாத்தீங்களா, ஆக்சுவலா நம்ம கேண்டில் க்ளோஸ் ஆன கேண்டில் இது. இந்த கேண்டில் கீழே இருக்கிற இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன்ல நம்ம வந்து எங்க வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிட்டு நமக்கு மேல போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன் ஆர்டர். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து நான் வந்து இந்த இந்த கேண்டிலோட லோ பாத்தீங்கன்னா 1527 இருக்கா, நான் வந்து 1531 அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் எடுத்திருந்தேன். ஓகேவா, இப்போ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எப்போ இந்த ஆர்டர் வந்து என்ட்ரி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ன வச்சிருக்கோம்னா 1531. ஓகேவா, ஏன்னா இங்க வந்து ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோஸ் வந்து நமக்கு மிட்ல இருந்து கீழே தான் இருக்கு. அதனால நம்ம வந்து கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டரை. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேவா. ஆக்சுவலா இந்த வீக் வந்து ஃப்ரைடே இல்லை. ஓகேவா, நான் ரீப்ளே மோட்ல முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரைடே இல்லை. அதனால இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து ஆர்டர் வந்து எடுக்கல. ஓகேவா, லோ வந்திருக்காங்க. லோ பார்த்தீங்கன்னா 1533. நம்ம வந்து 1531 வச்சிருந்தோம் ஆர்டர். பட் வந்து அங்கே வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகல. அப்படின்றதுக்காண்டி நெக்ஸ்ட் வீக் போயிட்டு நம்ம ஆர்டர் வந்து மேலே ஏற்றி வைக்கணும்னு தேவையில்லை. நமக்கு வந்து ஆர்டர் அந்த இடத்துல ஃபில் ஆகணும்னு இருந்தால் ஃபில் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலா பாருங்களேன், இது வந்து செகண்ட் வீக் மண்டே. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் பிரேக் அவுட். இது வந்து செகண்ட் வீக்கோட ரீடெஸ்ட். ஐ மீன் ஃபர்ஸ்ட் வீக் ரீடெஸ்ட். இது வந்து செகண்ட் வீக்கோட ரீடெஸ்ட் மண்டே. அதுவும் இல்லாம இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலா ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் வீக் க்ளோஸோட
ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கீழ இறங்கி தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நம்ம என்ட்ரி பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு ₹10 கிட்ட கம்மியாயிடுச்சு. 1531 பேஸ் பண்ணியிருந்தோம். பட் 1521லயே வந்து நமக்கு ஆர்டர் ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு ஆர்டர் ஃபில் ஆன அடுத்த டைம் என்ன சொல்லியிருக்கேன், உள்ள கிடைச்சோனே நம்ம வந்து மேக்ஸிமம் டார்கெட் வந்து பேஸ் பண்ணிடணும் 5% அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் குடுத்துறணும். குடுத்துட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அன்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் டே இருக்கு பார்த்தீங்களா? அன்னைக்கே வந்து நமக்கு சொல்லப்போனா ஆர்டர் வந்து கிடைச்சு ஃபில் ஆயிருக்கணும். இன்கேஸ் வந்து 120 அதாவது 1520 அந்த ரேஞ்சில கிடைச்சிருந்துச்சுன்னா, நம்மளோட எக்ஸிட் வந்து இங்கேயே வந்து கிடைச்சிருக்கும். புரியுதா? இங்க வந்து நம்மளோட பிரைஸ் வந்து 1597 இருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து எக்ஸிட் பிரைஸா இருக்கு. பட் வந்து 1596 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் டே. என்ட்ரி கிடைச்ச டே வந்து 1596 வரைக்கும் போயிருக்காங்க. பட் நம்மளோட டார்கெட் வந்து 1597. ஸோ அதனால ஃபில் ஆகல. இந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம 50,000 யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. அதுல வந்து நமக்கு வந்து ₹2,500 வந்து கிடைக்கும். நம்ம வந்து செகண்ட் வீக் ரீடெஸ்ட் எடுத்தீங்களா? அதுல வந்து மண்டே வந்து என்ட்ரி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து என்ட்ரி கிடைச்சு அன்னைக்கே வந்து கொஞ்சம் ஒரு ₹1 வந்து நமக்கு வந்து ஆர்டர் ஃபில் ஆகல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆர்டர் ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம். டார்கெட்டடா. அதனால டார்கெட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரீடெஸ்ட் இருக்கு சரிங்களா? செகண்ட் வீக் ரீடெஸ்ட் டியூஸ்டேலயே வந்து நமக்கு வந்து ஆர்டர் மார்னிங்லேயே ஃபில் ஆயிடுச்சு. ₹1 தானே. அதனால ₹1 வந்து இந்த மாதிரி ₹1000ல இருக்க ஸ்டாக் வந்து மூவ் ஆகுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் ஃபில் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் ஓகேவா? இப்போ வீக்லில பாருங்களேன் என்ன நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா இந்த வீக்லி கேண்டில் பொறுத்தவரைக்கும் இந்த வீக் வந்து நம்ம பிரேக் அவுட் வீக்கா கன்சிடர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட ரீடெஸ்ட். இது வந்து செகண்ட் வீக் நமக்கு என்ட்ரி கிடைச்ச வீக் வந்து பிளஸ் எக்ஸிட்டும் அதே வீக்ல நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. அதாவது மண்டே நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மண்டே மார்னிங் கிடைச்சது. அதே மாதிரி டியூஸ்டே மார்னிங்கே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடும். 5% டார்கெட்டை புக் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வந்து வேணாம்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் அடுத்த வீக் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி பிரேக் அவுட் கிடைச்சு நம்ம வந்து நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் பார்த்துட்டோம். அதுல இருந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஒன்று எக்ஸிட் ஆகி ப்ராஃபிட்டும் புக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் எல்லாமே வந்து பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லயும் டிஃபரெண்ட் டைம் டைம் பிளஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும். அதுல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை பத்திலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.